எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னா அததான் நம்ம மைண்ட் வந்து செய்யணும் செய்யணும்னு தோணும். பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அததான் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணும். அப்படி ஒரு டிசைன் பாத்துக்கங்க நம்ம எல்லாம். டைட்டில் எல்லாரும் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முட்டாளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில பார்த்துதான் எல்லாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பா கதையில ஒரு ட்விஸ்ட், முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா இந்த கதைக்குள்ள நீங்க வந்து முழுசா வந்து கேளுங்க. கண்டிப்பா நீங்க சிரிக்காம போகவே மாட்டீங்க. அப்படி ஒரு கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரிய சங்கர் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். நாட்டை ஆண்ட ஒரு மன்னருக்கு அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் சிறப்பா வந்து ஆட்சி செய்யறேன், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைச்சரை வந்து கூப்பிடுறாரு. அமைச்சரே, நான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நல்லா வந்து நாட்டை ஆண்டுட்டு இருக்கேன். இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே புத்திசாலித்தனமா இருப்பாங்களா, புத்திசாலியா இருப்பாங்களா, முட்டாள்களும் இருக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. உடனே அமைச்சரும் ஆமா மன்னரே, கண்டிப்பா முட்டாள்கள் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே மன்னர் வந்து சொல்றாரு, அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய ஒரு முட்டாள் ஒரு 5 பேரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இந்த பொறுப்பு உங்களோடது. இதை நீங்க வந்து கண்டிப்பா சிறப்பா வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. அறிவாளிகளை தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சு யாரு அறிவாளிகள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஆனா முட்டாள்களை வந்து மன்னர் வந்து கண்டுபிடிச்சு கூட்டு வர சொல்றாரே வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் சொன்னது மன்னராச்சே, நம்ம கேட்டுதானே ஆகணும். அதனால சரின்னு ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு மாசம் நாடு முழுவதும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு ஒரு 2 பேரை மட்டும் கூட்டிட்டு அரசவைக்கு வராரு. அரசவைக்கு வந்த உடனே மன்னர் வந்து சொல்றாரு, என்ன அமைச்சரே, உங்களுக்கு கணித பாடம் மறந்து போச்சா அப்படின்னு வந்து கேக்குறாரு. மன்னா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து கேக்குறாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்றாரு. நாடு முழுசும் நான் ஒரு மாசமா தேடி பார்த்ததுல இவன் தான் வந்து வந்து 5வது மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, மாட்டு வண்டியில வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மாட்டு வண்டி மேல உட்கார்ந்துட்டு அவனுடைய துணி மூட்டை எடுத்து தலை மேல வச்சுட்டு இருந்தான். ஏன்டான்னு கேட்டா, என்ன சுமந்துட்டு போற மாட்டுக்கு வந்து வெயிட்டா இருக்க கூடாதுல்ல அப்படின்னு வந்து சொல்றான் அப்படின்னு வந்து சொன்னாரு. சரி, அப்ப 4வது முட்டாள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே இவன் அவனுடைய வீட்டோட கூரையில முளைச்சிட்டு இருந்த புல்ல மேய்க்கிறதுக்கு ஒரு எரும மாட அந்த கூரை மேல ஏத்தி இழுத்துட்டு இருந்தான். இவன் தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய 4வது முட்டாள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, சரி சரி, சந்தோஷம் அமைச்சரே. சரி, அடுத்து 3வது முட்டாள் யாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. நாட்டுல எவ்வளவோ தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நாடு முழுசும் ஒரு மாசமா முட்டாள்களை தேடி அலைஞ்சேன் பாத்தீங்களா, நான் தான் அந்த 3வது முட்டாளு அப்படின்னு வந்து சொன்னார் அமைச்சர். இதை கேட்ட உடனேயே மன்னருக்கு வந்து சிரிப்பை தாங்க முடியல, விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அதோட அதுக்கப்புறம் சரி அமைச்சரே, அதுக்கப்புறம் நான் 2வது முட்டாள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. நாட்டுல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது பெரிய முட்டாள் யாருன்னு சொல்லிட்டு முட்டாள்களை தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, நீங்க தான் மன்னரே அந்த 2வது முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. யாருமே வந்து பேசல. நீங்க சொல்றது சரிதான் அமைச்சரே, என்னோட தப்பு என்னன்னு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி அமைச்சரே, இப்போ அந்த 1வது முட்டாள் யாரு, ஃபர்ஸ்ட் முட்டாள் யாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. ஆனா வீட்டிலையும் அலுவலகத்திலையும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும்போது அந்த முதல் முட்டாள் யாருன்னு யூடியூப்ல வந்து தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து முதல் முட்டாள் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சொன்னாராம். இந்த கதை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நீங்க நினைச்சது இருந்துச்சா? கதையில அந்த ட்விஸ்ட் இருந்துச்சா? கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.